நம்ம ஒவ்வொருவரும் எதனால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம் என்று பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோமா? எப்படி விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படுவது? நாம் எல்லாம் பாவிகளா இருந்திருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாருடைய பாவங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால கழுவி விட்டார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். விசுவாசத்தினால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போல விசுவாசத்தினாலேயே நாம எல்லாருமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தை கொண்டுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தொடர்ந்து அந்த விசுவாச ஜீவியத்துல நிலைத்து நிற்கும் பொழுது தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் நம்ம என்ன கடமைப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்போ சமாதானம், தேவனுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்றால் விசுவாசத்தில் நிலைத்து நிற்பது மாத்திரமல்ல, விசுவாசத்துல தொடர்ந்து ஜீவித்து நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாய், விசுவாசத்துல ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையாய், தேவன் கொடுத்த வார்த்தையில நிலைத்து நிற்கிற வாழ்க்கையாய், எல்லாவற்றிலும் தேவனை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு அருளி எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து நன்மைக்கு பாத்திரவானாய், எல்லா வித பொல்லாங்குகளையும் உங்களை விட்டு விலக்கி நீதிமானாய் உங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார்.